ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நேத்து நைட்டே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதில வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி வந்து ஒரு சில ஒர்க்னால வந்து நான் வந்திருக்கேன். போறதுக்கு ஒரு 10 to 15 டேஸ் ஆகும். ஸோ அதுவரையும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் வந்து செஞ்சு முடிக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஒர்க்லாம் வந்து பண்ணி முடிச்சிரணும். கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிரணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் ஒன் பை ஒன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இனிமே ஒன் பை ஒன் வந்து ட்ரெஸ் அப்டேட் வந்துரும். ஸோ வந்ததுமே வந்து மித்துக்குட்டிய வந்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு, நான் அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, அம்மா டேக் கேர் பண்ணிப்பாங்க மித்துன. ஸோ அதனால என்னோட ஒர்க்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா கிளம்புனனால நான் வந்து அவ்வளவா துணியெல்லாம் மடிச்சு வைக்கல. ஸோ அதனால எடுத்து ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து மடிச்சு வச்சுட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னனாலும் பார்த்துக்கலாம், ஃப்ரெஷ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வந்ததுமே வந்து கட்டிங் ஒர்க் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து தனியா வச்சுட்டு, மித்தனோட ட்ரெஸ் எல்லாம் தனியா வச்சுட்டு, என்னோட திங்ஸ் எல்லாம் தனியா வச்சுட்டு, நான் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு, சாப்பிட்டு படுத்தாச்சு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாவே இருந்தது. மித்து குட்டிக்கு வேற உடம்பு சரியில்ல. நானும் வந்து எந்த வேலையுமே வந்து பண்ணல. ஸோ அதனால வந்து பண்ணாம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள நம்ம என்னதான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும், நம்மளுக்கு இருக்க ஒர்க் வந்து பெண்டிங்ல போயிட்டே இருக்க அது ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆயிடும். எனக்கு அப்படிதான் இருந்தது இந்த லாஸ்ட் 1 வீக்கா. மித்துக்குட்டி நல்லா இருந்தா கூட எனக்கு ஓகேவாயிடும். நான் என்னோட வேலைய பார்ப்பேன். இருந்துமே வந்து சம்டைம்ஸ் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு அளவு வந்து பார்ப்பேன். பட் மித்துனுக்கு முடியாதப்ப வந்து என்னால எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் அவ நார்மலா தான் இருந்தா. ஒரு சின்ன அலர்ஜி மாரி வந்துருச்சு. ஸோ அது வந்து எனக்கு என்னமோ மாரி அது பயந்துட்டே இருந்தேன் நானு. அது என்னதான் பண்ணாலும் அது மைண்டுக்குள்ள போயிட்டே இருந்தது. அதனால என்னால எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் முன்னாடியே நான் வந்து நினைச்சிட்டேன். இந்த மாரி வந்து அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும். அப்பதான் வந்து ஒரு அளவுக்காவது நான் ஓகேயா இருப்பேன். இல்ல அப்டின்னா சீரியஸ்லி மென்டல் ஆயிடுற மாரி தான் இருந்தது எனக்கு. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன்ல, ஓரளவுக்கு ஓகேவா தான் போகும் டே டைம்ல. பட் அந்த ஈவினிங் டைம் வந்து கடத்துறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. அப்பா. ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா. பச்சியா மிளகா பச்சி என்ன ஆலக்காய் பச்சி. ஹலோ ஹலோ ரெட்கோன் பச்சி பச்சி. ஹலோ ஹலோ ஆலக்காய் பச்சி. பால் பால் 2 பால் ஒரு பச்சி. அப்பா தாண்டா பாப்பாவா பாப்பாவா பச்சி பச்சி வாங்கிவா. 2 பச்சி எங்க பச்சி பேசிட்டே போ. இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 6:30க்குலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மார்னிங் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து காஃபி அண்ட் பிஸ்கட் இது 2 தான் வந்து மார்னிங் வந்து நான் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நான் சாப்பிட்டேன். பொதுவா வந்து அம்மா வீட்ல இருக்கும்போது தான் இதெல்லாம் வந்து பண்ணுவேன். அங்க போயிட்டேன் அப்படின்னா மார்னிங் எழுந்ததுமே ஸ்ட்ரைட்டா வந்து கிச்சனுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மித்துக்குட்டிக்கு பாலாத்தி குடுத்துட்டு அப்படியே போவோம். நான் வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு 9:30 to 10 ஆகும். சம்டைம்ஸ் 11, 12லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தா தான் நம்ம வந்து காலையில ரிலாக்ஸ்டா எந்திரிச்சு, காஃபி குடிச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அது தனியும் ஒரு ஃபீலுங்க சீரியஸ்லி. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்கள்ல எத்தனை பேர் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க என் கூட. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்துல கிஷியாஸ் அம்மா இருக்காங்க, யமுனாக்கா. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரூட் சாலட் ஸ்டால் வந்து போடுவாங்க. சண்டே ஆச்சு அப்படின்னா பைபாஸ் கிட்ட வந்து பண்ணுவாங்க காலையில. அப்புறம் ஒர்க் போறாங்க அவங்க. போயிட்டு ஈவினிங் டைம் வந்து ஒரு இடத்துல ஸ்டால் போடுவாங்க. அது இடம்னு தெரியல, நான் கேட்டு சொல்றேன். ஸோ அதுக்காக மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து தேங்காய் பால் வந்து ஸ்டால் பண்றது, அப்புறம் இன்னொன்னு வந்து ஜுவல்லரி ஸ்டால் பண்றது, இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து பண்றாங்க.
ஸோ அதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நெறைய பேர் இந்த மாரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் தான். ஒரு சிலர்லாம் தேங்காய் பால் ரொம்ப வந்து இந்த மாரி எனக்கு காம்படிஷனா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பிசினஸ்னாலே காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பண்றத பார்த்து இவங்க பண்றாங்க. அப்படின்ற மாதிரிலாம் நெறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க பண்ணா இவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும்? இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு சீரியஸ்லி. நீங்க ஒரு வேலை பண்றீங்க அப்படின்னா, அந்த வேலைய பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா, அவங்க பண்ணனால தான் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. சொல்லவும் கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, நம்ம பிசினஸ அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது? இவங்க காம்படிஷனா வந்தாங்கன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர, அவங்கள நம்ம ப்ளேம் பண்றதுல வந்து எந்த விதத்துலயுமே சரி கிடையாது. சோ அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து தூக்கிடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எப்படி இருக்கோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம லைஃப் வந்து போகும். சோ நமக்கு வந்து ஒரு பேட் தாட்ஸ் இருந்துட்டு, நம்ம வந்து கெட்டத நினைச்சுட்டு, இந்த மாரி இருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஆப்வியஸா கெட்டது தான் நடக்கும். கெட்டது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. அத நினைக்கிறதே ஒரு கெட்டது தான். சோ அதனால அந்த மாரிலாம் நினைக்காம, நம்ம வேலைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத, நம்ம வேலைய எப்படி வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத மட்டும் பாருங்க. ஏன்னா ரீசென்ட்டா வந்துட்டே இருக்கு. எனக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு வருதா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த தேங்காய் பால் விக்கிறதுக்கு வந்து ஒரு சிலர்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. நான் விக்கிறனால அவங்களும் விக்கிறாங்க. அவங்களுக்கும் சுயமா வந்து புத்தி இல்லையா சம்திங் அந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு சீரியஸ்லி. சோ அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அண்ட் இவங்க வந்து தனியா ஆர்டர் எடுத்தும் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரூட் சாலட் அந்த ஸ்கூலுக்குலாம் வந்து குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நெறைய வந்து பண்றாங்க. கேன்டீன்ஸ்க்குலாம் வந்து குடுப்பாங்க. அண்ட் கிளிப்ஸும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற அட்ரஸ கூட நான் மென்ஷன் பண்றேன். திண்டுக்கல்ல இருந்தீங்க, நியர்பை இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா போய் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களே எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கொடுத்தா ஃபார் யூ தேங்க்யூ ஸ்டிக்கர் இல்ல இது வேணாம் எனக்கு. வாட்டர் மெலன் நெறைய இருக்கு. பாத்தீங்களா வாட்டர் மெலன் நீங்க வேணும்னு சொல்லியிருக்கீங்க. சில பேருக்கு வாட்டர் மெலன் வேணான்றாங்க. வாட்டர் மெலன் எவ்வளவு சத்தான ஒரு விஷயம். வாட்டர் மெலனை வேணான்னு சொல்றாங்க. வாட்டர் மெலன் தான் இப்போ சம்மருக்கு நல்லது. ஸ்டிக்கு இந்த இதாக வச்சுக்க. பேசாம ஏதாவது கிணத்துல போடுறது வேஸ்ட் பண்ற. திருப்பியெல்லாம் நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். எத்தனை தடவை சொல்லாது எங்கள் கம்பெனி எப்படி கம்பெனி உனக்கு தெரியாதா? என்ன கம்பெனி பேர் என்னது? பேர் கம்பெனி பல்லு கம்பெனியா? இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? இதெல்லாம் இருக்கு மேடம், உங்களுக்கு தெரியாது. சார் டப்பா வாங்கி கப்ப டப்பாவை தூக்கிட்டு கூட கும்பிடு, சாமி கும்பிடு. சாமி கும்பிட்டு தான் எடுத்துருக்கேன். நீ கொடுத்த காசு வாங்கிட்டு தான் வச்சிருக்கேன். சரி ஓகே பாய். பாய் பாய் பாய். சண்டை போடுவியா? இடம் தரலனாவா? கடை எங்க இருக்கு சொல்லு, அட்ரஸ் சொல்லு. மண்டே டு ஃப்ரைடே வந்தீங்கன்னா நீயே திண்டுக்கல் யாராவது இருந்தாங்கன்னா வர சொல்லுவோம்.
மண்டே டு ஃப்ரைடேனா நாங்க வந்து 5 மணிக்கு ஓபன் பண்ணுவோம். 8 மணி வரை எங்க கோவில்ல இருப்போம். முருகன் கோயில் கிட்ட ஸ்டால் போடுவோம். என்ன சண்டே முருகன் வந்து கோயில்? என்ன மார்னிங் முருகன் கோயில்? ஒயமார்பட்டி முருகன் கோயில் கிட்ட இருக்கலாம். வந்து எங்களை பார்க்கலாம். சண்டேனா மார்னிங் பள்ளி பைபாஸ் கிட்ட பார்க்கலாம். ஸோ நம்ம வியூவர்ஸ் யாராவது வந்து திண்டுக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர்பட்டி பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அங்க இருந்தீங்க அப்படின்னா அங்கதான் ஸ்டால் இருக்கும். ஸோ நீங்க பக்கமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க. ஒரு தடவை வாங்கி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சண்டே சண்டே பைபாஸ் பழனி பைபாஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் ஸ்டால் இருக்கும். ஸோ அவங்க பேஜ் வந்து நான் கீழே டேக் பண்றேன். நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து 2 ட்ரெஸ் வந்து கொரியர் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கஸ்டமைஸ்டா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்தது இது. அண்ட் இதே மாதிரி இன்னொன்னு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து பக்கத்துல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வேர் பண்ணி ஆம், காட்டுவாங்க. நான் அப்ப வந்து நான் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்ல அப்புறம் வீடியோலயும் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்சல் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு எல்லோ கலர்ல ஒரு ட்ரெஸ் அதுவும் வந்து கொரியர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் ட்ரெஸ் வேணும் இல்லை இதே ட்ரெஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க மறக்காம காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து ஓவர் கோட் மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் இது மேல வந்து நம்ம தனியா வேர் பண்ற மாதிரி இருக்கும். 2 in 1 மாதிரி வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஷால் வந்து ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா விட்டுறலாம். கோட் இல்லாம ஷால் போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். நான் அது வந்து ஃபுல்லா கிளியரா நான் வந்து உங்க கூட ஷேர். ஸோ இந்த 2 ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ணி பார்சலுக்கு ரெடி பண்ணி அட்ரஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டிங் ஒர்க் எனக்கு இருந்தது. அதை நான் வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தோணுச்சு வீடியோ வந்து எடிட் பண்ணி வந்து லைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து வீடியோ வந்து போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மித்துக்குட்டி ஃபுல்லா வந்து அம்மா கிட்ட தான் இருந்தாங்க. அப்பப்ப என்ன பண்றான் அப்படின்றத மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவ்வளவுதான். மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரையும் இதான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு vlogல நான் கண்டினியூ பண்றேன். அவ்வளவுதான் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான vlogs எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye.